வீரா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் மாறா, நீ எவ்வளவு நல்லவன்! எல்லா உண்மையும் நான் வீரா கிட்ட சொல்லியிருந்தா உன்னோட காதலுக்கு நானே தடையாயிட்டேன் பாரு. நானே கொலை பண்ணேன்னா நானே உண்மையை சொல்லிடுறேங்கிறாங்க ராகவன். டேய் ராகவா, பழையபடி ஆரம்பிச்சிட்டியா? நீ புதுசா கலப்பதடா, பேசாம அமைதியா இருடா, எல்லாம் சரியா போயிடும், பாத்துக்கலாங்கிறாங்க மாறா. உன் காதலுக்கு எதிரி நானாவே ஆயிட்டேனே, எனக்கு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நானே உண்மையை சொல்லி உன்னோட காதலை சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க ராகவன். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா பிருந்தா பாத்துக்கிறாங்க. பிருந்தா எதாச்சியா வந்து அந்த இடத்துல நின்று கேட்டுட்டு இருந்ததை மாறன் பாத்துடுறாங்க. மாறன் பார்த்துட்டு, ஐயோ பிருந்தாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சே, இப்ப வீட்டுல யாருக்கிட்டையாவது சொன்னானா பிரச்சனை அதிகமாயிடுமே, என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ராகவன் உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. டே அண்ணி வேற உன்னை தேடிட்டு இருக்கிறாங்க, நீ இப்ப இந்த நேரத்துல உளறிக்கிட்டு இருக்கிறத மாட நீ இப்ப தண்ணியை போட்டு இருக்கிறது அதை விட பெரிய பிரச்சனையாயிடும், ஏன்டா கொஞ்சம் பேசாம அமைதியா இருடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா மாறா, என்னால உண்மையை மறைச்சு வைக்க முடியாதுங்கிறாங்க ராகவன். மாறன் பிருந்தா பின்னாடியே ஓடுறாங்க. பிருந்தாவும் நான் இதை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும், எங்க அக்கா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பிருந்தா ஓடுறாங்க. எங்க அண்ணனை கொன்னது பெரிய மாமா தானா, ஆனா இந்த உண்மையை எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சிட்டீங்கல்ல, நான் இதை சொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. பிருந்தா சொன்னா கேளு, கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளுன்னுக்கிட்டே போறாங்க. மாறன் நான் எதுவும் கேட்க மாட்டேன், இப்ப நான் கேட்ட உண்மைகளெல்லாம் நான் எங்க அக்கா கிட்ட சொல்லியே தீர்வேன்ட்டு ஓடுறாங்க. மாறன் பிருந்தாவை துரத்திக்கிட்டு போகவும் பின்னாடியே அபிராமி பாத்துக்கிறாங்க. என்னடா இது, மாறன் எதுக்கு பிருந்தாவை துரத்திட்டு ஓடுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் இவங்களை துரத்திக்கிட்டு வராங்க. பிருந்தா சொன்னா கேளுன்னு ஒரு பக்கம் கை பிடிச்சுக்கிறாங்க. அந்த பக்கமா கண்மணி நிக்கிறத பிருந்தா பாத்துட்டாங்க. அக்கா அப்படின்னு கூப்பிட்டதும் திரும்பி பாக்குறாங்க கண்மணி திருமண நேரம் பார்த்து பிருந்தாவை அந்த பக்கமா தூணுக்கு பின்னாடி மறைச்சு வச்சுக்கிறாங்க மாறன். கண்மணி திரும்பி பார்க்கும்போது மாறன் மட்டும் நிக்கிறாங்க. உங்க அண்ணனை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அவன் சமையல் கட்டுல இருந்தா, போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க மாறன். அப்படியா, சரி நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து போறாங்க. மறுபடியும் மாறன் பிருந்தா கிட்ட கெஞ்சுறாங்க, தயவு செய்து இந்த உண்மையை சொல்லாத, மறுபடியும் குடும்பத்துல குழப்பம் பெருசா போயிடும், விட்டுரு பிருந்தா அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க. இல்ல இந்த உண்மையை நான் எங்க அக்கா கிட்ட சொல்லாம விட மாட்டேன்ட்டு மறுபடியும் பிருந்தா கண்மணியை தேடிக்கிட்டு வர்றாங்க. ஸோ என்னடா இது, இவ புது குழப்பத்தை கொண்டு வந்து விட்டுருவா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாறன் மறுபடியும் பின்னாடியே ஓடுறாங்க. பிருந்தா அங்க சுத்தி இங்க சுத்தி மாடிக்கே ஓடுறாங்க. வீரா இருக்கிற ரூமுக்கு போயிட்டாங்க. போனதுமே அக்கா அக்கான்னு சத்தம் போடுறாங்க. வீரா ரூமுக்குள்ள இருந்து, என்ன பிருந்தா ஏன் இவ்வளவு மூச்சு இறக்கி வர, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. பின்னாடியே மாறன் வரதையும் பார்த்துட்டு, என்ன பிருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல வீரா, அப்படி இப்படின்னு ஏதோ மாறன் சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. பிருந்தா மாறனையே விட்டு பயந்தாப்புல பாக்குறத பார்த்துட்டு வீரா தைரியமா கேக்குறாங்க. பிருந்தா என்ன நடந்தது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுன்னு கேக்குறாங்க வீரா. அக்கா அது வந்து அண்ணன் இறந்தது யாருனால தெரியுமா அப்படின்னு சொல்ல வராங்க பிருந்தா. மாறனும் முடிஞ்ச வரைக்கும் பிருந்தா சொல்லக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ தடுத்து முயற்சி பண்ணி பாக்குறாங்க. பிருந்தா மட்டும் உண்மையை சொல்லிட்டா ராகவனோட வாழ்க்கையும் வீணா போயிருமேன்னு பயந்து நிக்கிறாங்க மாறன். பிருந்தாவை எதுக்கு துரத்திக்கிட்டு வந்தீங்கன்னு வீரா கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல, சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு மாறன் சொல்லி சமாளிக்கிறாங்க. பிருந்தா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே வீராவுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. அது என்னங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.